ஓம் அமிர்தேஸ்வரியை நமக நம சிவாயா. ஸோ இன்றைக்கி அருள்மொழிகள் 4வது பாகத்தில் அத்தியாயம் 1 பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கும் ஆத்ம அனுபூதி அடைந்த மகான்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு இல்லற பக்தர் தான், சரிங்களா. அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஆத்ம அனுபூதியை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயே முக்கியமாக அந்த நான் அப்படிங்கிற இது மறைந்து விடுவதாக சொல்லுகிறீங்களே, அது எப்படி மறையுது, அதுக்கான காரணம் என்ன, அது எப்படி தான் ஏற்படுது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு அந்த பக்தர் அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மனம் முழுமையான ஒருமைப்பாட்டை அடையும் போது இந்த நான் மறைந்து விடுகிறது. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனம் முழுமையாக ஒருமைப்பாடு அடையும் போது தான் இந்த நான் மறையுது. ஸோ இந்த மனம் எப்போ முழுமையாக ஒருமைப்பாடு அடையும் அப்படின்னா, நிறைய தவம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஸோ நாம ஜெபிச்சுட்டே இருக்கணும், இறை சேர்ந்த நிலை இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் மனம் ஒருமுகப்படும் இல்லையா. ஸோ அது உடனே இன்றைக்கி பண்ண நாளைக்கு மாறிடுமான்னு கேட்டால் இல்லை, அது கண்டினியூஸாக நம்ம பண்ண தான் அது மாறும். சில பேர்த்துக்கு வருஷ கணக்காக ஆகும், சில பேர்த்துக்கு முற்பிறவி வாசனைனால் அவங்களுக்கு டக்குன்னு அதை கேப்சர் பண்ணிப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு புரிஞ்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், உடனே அது வெளியில் வர முடியும். இப்போ எப்படி சொல்கிறது, முற்பிறவி வாசனைனால அம்மாவை பார்க்குறோம், டக்குன்னு போய் பார்த்தவங்க உடனே அம்மா கிட்ட ரொம்ப தீவிர பக்தர்களாக ஆயிடுவாங்க. ஒரு சில பேருக்கு புரியாது என்ன சொன்னாலுமே, ஏன்னா அவங்களுக்கு அந்த முற்பிறவிகளை இருந்தது கண்டினியூஷன் தானே இப்போவே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வாசனைகள்லாம் இருக்காது, அந்த எண்ணங்கள் இருக்காது. மகான்களை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், ஸோ இறைவன் அடையிறதுக்கான பாதையை தேடி போகணுங்கிறது எண்ணங்களில் இருக்காது. சாதாரண உலக வாழ்க்கையை தான் அவங்களாம் வாழ்வாங்க. ஸோ அப்போ இந்த மனம் எப்படி ஒருமுகைப்பாடு அடையுது அப்படின்னா, இந்த நான் அப்படிங்கிறது மறையணும். அப்போது நான் எப்போ மறையுது, நான் வேறு ஒன்றுமே இல்லை, நான் அப்படிங்கிறது ஒரு உணர்வு தான். இப்போ நான் அது பண்ணேன், நான் செஞ்சேன், நான் போனேன், நான் எனது அப்படிங்கிறதே அகங்காரன்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே என் இறைவன் தான்ப்பா பண்ணாங்க. ஸோ இந்த நானை எப்படிலாம் அழிக்கலாம் அப்படின்னா, நம்ம டெய்லியும் லைஃப்பில் யார்கிட்ட பேசுகிறோம், இல்லை நமக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிறோம், நம்ம திங்க் பண்ணுறோம், இல்லை நான் பண்ணலப்பா, என்னோட கிருஷ்ணா தான் பண்ணான், இல்லை நான் எதுவும் செய்யலைப்பா அப்படின்னு நம்ம ஓப்பன் டாக்காக பண்ண மூஞ்சில் பேச இந்த நான் நமக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக இது நான் பண்ணலை, என்னோட இறைவன் தானே பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வெளியில் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கே நாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த நான் அழிக்கிறதுக்கு எதுவுமே நான் பண்ணலை, எனக்கு எல்லாமே இறைவன் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் எண்ணங்கள் நம்ம மனசில் அப்சர்வ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த அகங்காரம் தான் மெயின், அந்த நான் அப்படிங்கிறது அகங்காரம் தான் சொல்கிறாங்க. நம்ம மனசில் நிறைய நினைவுகள்லாம் சேர்ந்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ முற்பிறவிகளில் சேர்த்து வச்சது, இந்த பிறவியில் சேர்த்து வச்சுக்கிறது எல்லாமே சேர்ந்து நம்ம மனசில் நொம்பிடும். ஸோ அது நொம்பு மூஞ்சியில் என்ன ஆகும், அது அகங்காரமாக பொங்கி இயலும் இல்லையா. அது எப்படி, அது ஃபுல்லாகவே அந்த மனசில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அதுதான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் அகங்காரமற்ற நிலை, அந்த நான் அழிக்கிற தன்மை. ஸோ மனசு ஃபுல்லாக நொம்பி இருந்தால், அந்த நினைவுகள் வாசனைகளில் நொம்பி போய் இருந்தால் அகங்காரம் தலைவிரிச்சு இருக்குது, ஆடுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ இந்த அகங்காரத்தை எப்படி தான் நம்ம அதை அழிக்கலாம் அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, மகான்களுக்கெலாம் அகங்காரம் பெரிசாக இருக்குமா. அது அகங்காரம்னு சொல்லக்கூடாது, அது பரந்த மனப்பான்மைன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்னா, குறுகி போய் இருக்குமா அந்த அகங்காரம். அவங்களுக்கு மேலோட்டமாக தான் எல்லாத்தையும் பார்க்க தெரியும், அறிவார்ந்து எப்படி சொல்கிறது, நுட்பமாக அவங்களுக்கு ஊடுருவி எல்லாத்தையும் பார்க்க தெரியாது. மேலோட்டமே இப்போ ஒரு கடலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதோடைய அழகு, அந்த அலைகளை மட்டும் தான் பார்த்து ரசிப்பாங்க, அந்த கடலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம இந்த நினைவுகளெல்லாம் எப்படி நீக்கிறது, அகங்காரம் வந்துருச்சு, அந்த நினைவுகளை நீக்க தான் அந்த நான் இந்த நினைவுகள் எல்லாத்தையுமே சாம்பலாக்கும் போது தான் நம்ம ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மனசில் எதுவுமே இருக்காது இல்லையா, எம்டி ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஃப்ரீயாக ஆயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த ஃப்ரீயாக ஆகும்போது இறைவனுக்கெல்லாம் அந்த ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒன்றுமே அங்கே ரொம்பலாம் முடியாது, ஒரு எண்ணங்களும் அங்கே வராது. ஆனால் சாதாரண மனிதர்கள் போட்டு எண்ணத்தை டம்ப் பண்ணி சில பேருக்கு டிப்ரெஷன் ஆயிரும், சில பேருக்கு அதிலே என்ன சொல்கிறது, அவங்களால ஒரு மாதிரி ஊடுருவி இப்படி ஊறி போய் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ரத்தத்திலே ஊறினது அரைச்சமாகவே அரைப்பாங்க, என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சில பேர். ஸோ அப்படியும் சில பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, அந்த அந்த அகங்காரத்தில் முதல்ல நீக்குனா நீ அந்த சாம்பலெல்லாம் எரிச்சிட்டு அப்படின்னா நீ ஃப்ரீ ஆயிடுவ. அந்த பேரானந்த பெருங்கடலை நம்ம ஒரு உணர்வு நிலைக்கு போயிடும், ஒரு பேரானந்தத்தை அனுபவிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போ
ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போய் நம்ம போய் கேட்டோம், நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் புத்திசாலி, ஏன்னா மற்றவங்க எல்லாருமே என்னது யாருமே புத்திசாலி இல்லையில முட்டாளாக இருக்காங்க, ஏன்னா நான் நிறைய சயின்டிஸ்ட்டில் நான் நிறைய இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிஞர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தாட் இருக்குது, நாம் வந்து அறிவாளி, நான் வந்து நான் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஓங்கி இருக்கும். அப்போது அந்த நான் வந்து இருக்கக்கூடாது, எல்லாமே நான். இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எதுவும் பண்ணலப்பா, எல்லாமே என் இறைவன் தான் பண்ணாங்க, இங்கே எதுவுமே கிடையாது, இந்த உடம்பு கிடையாது, இந்த நான் கிடையாது, இந்த ஆத்மா பரமாத்மா. ஸோ அவங்களுடைய தாட் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கும். ஆனால் சாதாரண மனுஷங்கக்கிட்ட என்னது இருக்கும், ஒன்றும் இருக்காது. நான் பண்ண இப்போ அந்த உடம்போடு கம்பேர் பண்ணுவாங்க, எல்லாமே நான் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த அகங்காரம் வந்து குறுகி போயிருக்கும். இப்போ அதே ஒரு கொஸ்டினை நம்ம மகான்கள்கிட்ட கேட்கலாம். மகாத்மா கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, என்னவா பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தை நான் எல்லா குழந்தைகளையுமே நான் என்னோட குழந்தைகளாக பார்க்க, என்னுடைய ஒரு அங்கங்களாக தான் நான் பார்க்குறேன், ஒரே ஆத்மாவாக பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம அம்மா கிட்ட போய் தர்ஷன் வாங்கினோம் அப்படின்னா அம்மா வந்து நம்ம உடம்பை வச்சோ அப்படி வெளி ஸ்ட்ரக்சரை வச்சு இது பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய நம்மளுடைய முற்பிறவி எப்படி இருந்துச்சு, அடுத்த பிறவி என்னவா இருக்க போகுது, இந்த பிறவியில் நான் என்ன தப்பு பண்ணேன், எல்லாத்தையுமே அறிஞ்சு ஆத்மாவாக தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆத்மாவுக்கு என்ன கொடுத்தா இது வந்து ஆன்மீகத்தில் மூடுருவோம். ஸோ அம்மாவுக்கு தான் தெரியும், அம்மா மாதிரி மகன்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அதான் அவங்க வந்து கடவுள் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆத்மாவை தான் பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே சமமாக ஒரே குழந்தையாக தான் பார்க்குறாங்க இல்லையா. ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி பார்ப்பாங்க, வேற்றுமை நிறையா இருக்கும் இல்லையா. நான் பண்ணேன் அகங்காரம், அவங்களுக்கு என்னெல்லாமோ அகங்காரம்னு சொல்கிறத விட மனிதனுக்கு பற்று அதிகமாக இருக்கும். ஸோ இறைவனுக்கு பற்று இருக்காது. அதே தான், இறைவன்கிட்ட அதிகமாக அன்பு இருக்கும், கருணை இருக்கும். சாதாரண மனிதர்கள்கிட்ட இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. இப்போ அவங்க வந்து யாரையுமே வெறுக்கலாம் மாட்டாங்க. மகாத்மாக்கள் அதாவது மகான்கள்லாம் யாரையும் வெறுக்க மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இந்த குறுகிய நான்கள்லாம் இருக்கவே இருக்காது சுத்தமாக. அந்த எல்லா இடத்துலையும் பரப்பிரமமாக நிறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நான் மட்டும்தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த நான் பெரிய நானாக அவங்க மாறிடுவாங்க. ஸோ அந்த நிலையை அடையிறதுக்கு ஒருவனுக்கு இப்போ நம்ம அந்த நிலையை அடைய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருமுகப்பட்ட மனம் தேவை. ஸோ இவ்வளோ இது பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருமுகப்பட்ட மனம் தேவை. ஒருமுகப்பட்ட மனம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. நம்ம வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதுவுமே வந்து நம்மளுடைய பழைய வாசனைகள்லாம் அழிக்கணும், இந்த பிறவி வாசனைகள் அழிக்கணும். போன பிறவி எத்தனை பிறவியில் எடுத்திருப்போம். ஸோ அந்த இதில் லம்பாக இருக்கும், அதெல்லாம் டிலீட் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இறை சிந்தனையில் இருக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இறைவனையும் பிடிச்சி இறைவன்கிட்டயே குடும்பம் நடத்தணும் அப்படின்னா அந்த பழைய வாசனைகளை நம்மளை அறியாமலே நீங்கிடும். இந்த பிறவியில் என்ன பண்ணுறோம், அவ்வளோ சொர்க்கமாக இருக்கும். ஸோ இறைவனோட வாழ்றது வந்து ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, தவம் இருப்பாங்களே, எத்தனை வருஷம் தவம் இருப்பாங்க, அந்த இதுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம் இறைவனோட குடும்பம் நடத்துறது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்துக்கு கூட குடும்பம் நடத்தி பாருங்களேன், அதோட சுகமே வேறு தான். ஏன்னா அவங்க எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. அவன் யார்கிட்டே ஃபீல் பண்ண வேணாம், எனக்கு யாருமே இல்லை, யார்கிட்டே பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, அவங்கக்கிட்ட பேசலை, இவங்கக்கிட்ட பேசலை, யார்கிட்டையும் எனக்கு பேச மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கூட யார் விசாரிக்க மாட்டாங்க, நல்லா விசாரிக்க மாட்டாங்க. எதையுமே டார்ச்சர் பண்ணாதீங்க, இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் கிடையாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இறைவன் மட்டும்தான் நிரந்தரம் இல்லையா. ஸோ அவங்கள பிடிச்சிக்கோங்க. இறைவனுடைய புகைப்படம் ஏதோ ஒன்று பிரிண்ட் போட்டு கையில் வச்சுட்டு அவங்க கூடயே பேசுங்க, அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுங்கள், அவங்க கூடயே தூங்குங்க, அவங்க கூடயே சாப்பிடுங்க. எல்லாமே பண்ண இந்த ஒருமுகப்பட்ட நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யும். நம்மளுடைய முயற்சினால் அது சீக்கிரமாக வந்துடும். அம்மா கொடுத்த பிச்சைனால சீக்கிரமாக அந்த ஒருமுகப்பட்ட நான்கு நம்மளும் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ யார் இந்த ஒருமுகப்பட்ட மனசை வந்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு வேலைக்காரனாக பணி செய்வாங்க, ஒரு வேலையாள் மாதிரி. அதான் அம்மா என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து ஒருமுகப்பட்ட மனசை வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் போராடுங்க. அதுக்கு நான் வந்து அம்மா கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு உறுதியாக உழைக்கும்போது அம்மா வந்து அதுக்கு வந்து ஒரு வேலைக்காரனாக தான் பணி செய்ய போகிறேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது
அந்த இல்லற பக்தர் வந்து அம்மாவை பார்த்து ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டே இருந்தார். கண்கள் வியப்பாக அம்மாவின் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு எங்கே எப்படி சாதனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயே அந்த இல்லற பக்தர் கேட்குறாரு. அந்த ஒருமுகப்பட்ட மனசை சொல்கிறீங்களாம்மா, அதை அடைஞ்சால் அதுக்கு போராடுறோம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே நீங்களே எங்களுக்கு வேலையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா? ஸோ அந்த நிலைக்கு நாங்கள் எப்படிம்மா போகிறது? அதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணணும், எப்படிலாம் சாதனை செய்யணும், அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அம்மா சொல்லும் போஞ்சில் அந்த குழந்தைகள் வந்து அம்மா வந்து அந்த பக்தர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எப்போவுமே கடவுளை நினச்சிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, நீ எப்போவுமே கடவுளை நினச்சிட்டே இருக்கணும், சரிங்களா? எந்த வேலை செஞ்சாலுமே நீ கடவுள் சிந்தனையிலே செய், ஓகேவா? அடுத்து நாம ஜெபம் சொல்லு. ஸோ எப்போவுமே இறை சிந்தனையில் இருக்கும்போது ஆன்மீக சாதனைகள் செய்யும்போது அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தோஷத்தினால தான் அம்மா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண வருவேன், ஒருமுகப்பட்ட மனசை அடையிறதுக்கு அம்மா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்தர் என்ன கொஸ்டின் கேட்குறாருன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக, நம சிவாயா.